வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. வரத பாத்துட்டு அண்ணாமலை, "என்ன போலீஸ் வராங்க?" அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க. விஜயா உடனே, "ஏங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. நான் தான் போலீஸ வர சொன்னேன்றாங்க." "நீயா? நீ எதுக்கு விஜயா போலீஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கன்னு?" கேட்டதுக்கு, "ஆமாங்க. இந்த பையன் இங்கேயே டேரா போட்டுருவான் போல. இங்கேயே இருக்கான். நானும் எத்தனையோ பேர்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். இவன் இங்க இருந்து கிளம்புற மாரி எனக்கு தெரியல. அதனாலதான் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனாக்கும் ரோஹிணிக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அத்தை இவ்வளவு பெரிய காரியத்தை வந்து நம்ம கிட்ட கூட கேட்காம செஞ்சிருக்காங்க, போலீஸ் அளவுல போயிட்டாங்க அப்படின்னு ரோஹிணி ரொம்ப வந்து பயப்படுறாங்க. எங்க எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை, "எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவன் வந்து ஒரு சின்ன பையன் தானே." மீனாவும் சொல்றாங்க, "அத்தை, ஆமா அத்தை, மாமா சொல்ற மாதிரி சின்ன பையன் தானே அத்தை. அவன் என்னத்த பண்ணிட போறான்? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் நீங்க குடுக்கணுமான்னு." உடனே விஜயா சொல்றாங்க, "ஆமாண்டி, அவன் சின்ன பையன்தான். இப்ப அவன் சின்ன பையன்தான். இப்பவே மனோஜ டாடி டாடின்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். இன்னும் பெரிய ஆளா வளர்ந்துட்டு வந்து சொத்துல எல்லாம் வந்து வந்து பங்கு கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்?" அண்ணாமலை உடனே, "மீனா நிறுத்துமா. இதை எப்படினாலும் ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். எனக்கும் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. போலீஸ் வந்து விசாரிக்கட்டும்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. கண்ணை காட்டுறாங்க ரோஹிணி கிட்ட. "ரோஹிணி சொல்லு, இப்பயாச்சும் உண்மையெல்லாம் சொல்லிரு. கிருஷ்ண வந்து போலீஸ் விசாரிப்பாங்க. அவனால தாங்க முடியாது. சொல்லிருன்னு" கண்ணை காட்டுறாங்க. ஆனா ரோஹிணி வந்து பயந்துட்டு, "இல்ல மீனா, இப்ப சொன்னா சரியா வராது. இப்ப நான் என்னால சொல்ல முடியாது." அப்படின்னு பயப்படுறாங்க. மனோஜும் உடனே, "அம்மா இப்பதான் நீங்க வந்து ஒரு சரியான முடிவு வந்து எடுத்திருக்கீங்க. நல்ல விஷயம் வந்து பண்ணிருக்கீங்க. இவன் வந்தா எனக்கு கடன் வந்து மேலும் மேலும் வருது. ஒழுங்கா இவனை எங்கேயாவது பிடிச்சு தள்ளி விட்டுறலாம். இப்பதான் நிம்மதியா இருக்கு." அப்படின்னு மனோஜும் சொல்றாங்க. விஜயா உடனே இன்ஸ்பெக்டர் கிட்ட, "இந்த பையனை வந்து மீனா தான் வந்து இங்க வந்து கொண்டு வந்து விட்டாங்க. அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள் வந்து இருக்கட்டும்னு அவங்க பாட்டி வந்து கொண்டு வந்து விட்டதா வந்து மீனா வந்து சொன்னாங்க. சரி ஏதோ சொந்தக்கார பையனே இருந்துட்டு போட்டுன்னு வந்து விட்டா. இப்ப வரைக்கும் யாருமே வந்து கூப்பிடவே இல்ல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. இந்த பையனை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு" சொல்றாங்க விஜயா. அண்ணாமலையும், "ஆமா, எனக்கும் இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு. இப்பவாது வந்து அந்த இது ஒரு முடிவுக்கு வரட்டும். இது நல்ல விஷயம் தான்." அப்படின்னு சொல்றாங்க. மீனா உடனே, "மாமா நீங்க எதுக்கு மாமா மண்டையில போட்டு குழப்பிக்கிறீங்க எல்லாத்தையும்? நான் அந்த பையனை வந்து பாத்துக்கிறேனே. நான் பாத்துக்கிறேன். எதுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா ஆக்குறீங்கன்னு?" கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிருஷ்ண வந்து ஒவ்வொரு கேள்வியா வந்து கேக்குறாங்க. "உங்க அம்மா பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? எப்படி உங்க அம்மா வந்து இறந்தாங்க? உங்க பாட்டி பேர் என்ன? நீ எங்க இருந்த? இப்ப ஏன் நீ இங்க இருக்க? நீங்க இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கியான்னு?" கேக்குறாங்க. கிறிஷுமே எல்லா கேள்விக்கும் பதில் வந்து சொல்லிடுறாங்க. "ஆமா, எனக்கு இங்க இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு இங்க இருக்க." அப்படின்னு கிறிஷ் சொல்றாங்க. முத்துவும், "ஆமா சார், பையன் வந்து இங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா அம்மா செத்த வருத்தம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்ல. எனக்கும் அது ரொம்ப நாளா வந்து சந்தேகமா தான் இருக்கு. எப்படி இவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு முத்துன்னு நினைக்கிறாங்க. "சரி, உனக்கு இந்த வீட்லயே யார் ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து கிரிஷ் கிட்ட கேக்குறாங்க. கிரிஷ் உடனே, "எனக்கு ரோஹிணி ஆன்ட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன பாசமா வந்து பாத்துக்குவாங்க. ரோஹிணி ஆன்ட்டி கூட தான் நான் எப்பவுமே இருப்பேன். நான் அவங்கள விட்டு போகவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரோஹிணிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ரோஹிணிய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. "ஏமா உன் பேர் என்னன்னு?" கேக்குறாங்க. "உன் முழு பேர் என்ன?" அப்படின்னு கேட்டதுடனே, "ரோஹிணி தான் சார் என்னோட பேருன்றாங்க." சரி, அப்ப போய் உன் ஆதார் கார்டை எடுத்துட்டு வா" அப்படின்றாங்க. "ஆதார் கார்டா? எதுக்கு சார் ஆதார் கார்டுலாம் கேக்குறீங்க?" அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பயப்படுறாங்க. மனோஜும், "ஏன் சார் என் ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வந்தது மீனாவும் முத்துவும். அவங்க அங்க நிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் விசாரிங்க. என் ஒய்ஃப்ட்ட எல்லாம் விசாரிக்காதீங்கன்னு" மனோஜ் சொல்றான். கிறிஷ் உடனே மனோஜ வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு, "டாடி என்ன இங்க வந்து கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க டாடி. நான் இங்க இருக்கேன். எனக்கு இங்கதான் பிடிச்சிருக்கு." அப்படின்னு கிறிஷ் சொல்றாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் வருது. "எதுக்கு நீ மனோஜ வந்து டாடின்னு சொல்ற?" அப்படின்னு கேக்குறாங்க. "ஆமா, எனக்கு இவரையும் ரொம்ப பிடிக்கும். இவரைதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால டாடின்னு நான் சொல்றேன்." அப்படின்னு கிறிஷ் சொல்றாங்க. போலீஸ்க்கு சந்தேகம் வந்துட்டு, "எதுக்கு நீ வந்து முத்துவ வந்து டாடின்னு கூப்பிடல?" உடனே கிறிஷ், "எனக்கு முத்து வந்து அங்கிள், இவர் தான் என்னோட டாடி." அப்படின்னு சொல்றான். உடனே ரோஹிணி கிட்ட ரொம்ப வந்து டவுட் வந்துருச்சு. உடனே, "உன் ஆதார் கார்டு எங்கம்மா? கொண்டு வாமா, நான் கேட்டேன்ல." அப்படின்னு போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம்
ரோஹிணி சொல்றாங்க, ஐயோ ஆதார் கார்டை நான் எங்க வச்சேன்னு எனக்கு தெரியல சார், நான் தேடி பார்த்து உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு ரூம்குள்ள போயிட்டு கதவை வந்து சாத்திக்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க ரூம்குள்ள. அண்ணாமலை கேக்குறாங்க, இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சிருக்கா, யாரு மேல சந்தேகம் வருது அப்படின்னு கேக்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு வந்து ரோஹிணி மேல வந்து ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா எந்த ஒரு புருஷனையும் ஏதோ ஒரு பையன் வந்து சொந்தமே இல்லாத ஒரு பையன் வந்து டேடின்னு கூப்பிட்டா கண்டிப்பா கோவப்படுவாங்க. எதுக்கு டேடின்னு கூப்பிடுறான் சந்தேகப்படுவாங்க. வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு வச்சுட்டு பையனை பெற்றிருப்பானோ அப்படின்லாம் சந்தேகப்படுவாங்க. ஈகோவா இருப்பாங்க, பொசசிவா இருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேஸை வந்து பார்த்தா எந்த ஒரு பயமும் தெரியல, சலனமும் தெரியல. அவங்க வாட்டுக்கு ரொம்ப கேஷுவலா இருக்கிறத பாக்குறப்ப கண்டிப்பா இந்த பையன் ரோஹிணியோட சொந்தக்காரனா தான் இருப்பான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. நான் வந்து கேட்டுட்டு இருந்த அண்ணாமலை வந்து, எனக்கும் டவுட்டா தான் சார் இருந்துச்சு. ஏற்கனவே எனக்கும் இதுல சந்தேகம் இருக்கு. ஒருவேளை வந்து கிறிஷ் வந்து ரோஹிணியோட சொந்தக்காரனா இருப்பானோ? அவன் மேல எந்த ஒரு பதட்டமே இல்ல. நீங்க விசாரிக்கிறப்ப எனக்கும் வந்து தோணுச்சு அப்படின்னு. ரோஹிணி உடனே வெளியே வந்து சொல்றாங்க, சார் என்கிட்ட ஆதார் கார்டு இங்க இல்ல. ஷோரூம்ல நான் வச்சுட்டு வந்துட்டேன். வேணா நான் போய் எடுத்துட்டு வரட்டுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர், இல்ல அதெல்லாம் வேண்டாமா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே கிறிஷோட பாட்டி உள்ள வராங்க. உள்ள வந்தோடனே பயந்துடுறாங்க. என்னடா சுத்தி போலீஸா இருக்கே, வரக்கூடாத நேரத்துல வந்துட்டோமோன்னு முழிக்கிறாங்க. மீனா உடனே, இதான் சார் கிறிஷோட பாட்டி அப்படின்னு முந்திக்கிறாங்க. இவங்க கிறிஷ பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இவங்க தான் கிறிஷோட பாட்டி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டர் கிறிஷோட பாட்டி கிட்ட விசாரிக்கிறாங்க. ஏமா உங்க பேர் என்ன, உங்க சொந்த ஊர் என்ன, உங்க பொண்ணு எங்க இருந்தாங்க, எப்படி இறந்து போனாங்க உங்க பொண்ண, ஏன் கிறிஷ வந்து இங்க விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப ஒவ்வொரு பதிலுக்கும் கிறிஷோட பாட்டி ரோஹிணிய வந்து பார்த்து பார்த்து ஆன்சர் சொல்லிட்டு இருந்தத இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணி, கண்டிப்பா இந்த ரோஹிணின்ற பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு, சம்பந்தம் இருக்கு, இல்லைன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு இவ்வளவு நாள் இங்க வச்சிருக்க அனுமதிச்சிருக்காது, இந்த சொந்தக்கார பொண்ணா இருக்கலாம், என்னன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ரோஹிணிக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சிருக்கு, இத வந்து இன்னும் விசாரிக்கணும் அப்படின்னா நாங்க வந்து கூட்டிட்டு போய் விசாரிக்கணும், இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு நாங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு போட்டு எல்லா உண்மையும் உடைச்சிட்டு போலீஸ் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரோஹிணி உடனே கிறிஷோட பாட்டி கிட்ட வந்து கண்ணை காட்டுறாங்க. கிறிஷோட பாட்டியும், நான் என் பேரனை வந்து கூப்பிடுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன், நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன், இனிமே அவன் இங்க வரமாட்டான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கடகடன்னு கூட்டிட்டு பதத்தோட கிளம்புறாங்க. உடனே விஜயா, ஏமா நில்லுமா கொஞ்சம், இப்பதான் போலீஸ் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, ரோஹிணிக்கும் இந்த பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு. எனக்குமே சந்தேகமா தான் இருந்துச்சு. நேத்து தான் எங்கடா கிறிஷோட பாட்டிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், கரெக்டா நீங்க வந்து போன் போடுறீங்க, இன்னைக்கு வந்து போலீஸ் வரப்ப கரெக்டா நீங்க வந்து உங்க பையனை வந்து பேரனை வந்து கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா யாரோ உங்களுக்கு தகவல் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, ரோஹிணிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னு நாங்க கண்டிப்பா இதுல வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கிறிஷியோட பாட்டி ரொம்ப பதட்டமா நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகமா தான் இருக்கு அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. ஸ்ருதியும் உடனே, இப்பதான் அண்ணாமலையிட்ட சொல்றாங்க, இப்பதான் ஒரு வீட்டோட தலைவன் மாதிரி நீங்க வந்து பேசுறீங்க, எனக்குமே சந்தேகம் இருந்துச்சு, இதே ரவிய யாராவது டேடின்னு கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா நான் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டேன், ரோஹிணி அமைதியா இருக்கிறப்பயே எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. மீனாவை பத்தி கேக்குறாங்க, ஏ மீனா, உன் புருஷன் முத்துவை யாராவது டேடின்னு வந்து ஒரு பையன் கூப்பிட்டா நீ சும்மா விட்டுருவியா, உனக்கு சந்தேகம் வரலையா எங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி. அண்ணாமலை சொல்றாங்க, ஆமா எங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருச்சு. ஏன் மனோஜ், உனக்கு இன்னும் சந்தேகம் வரலையா உன் பொண்டாட்டி மேல, இன்னும் நீ நம்பிட்டு இருக்கிறியோ அவளை அப்படின்னு கேட்டு, எல்லா உண்மையுமே இப்ப தெரிஞ்சாகணும் அப்படின்னு குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து குழப்பமா இருக்காங்க. கிறிஷோட பாட்டி கிட்ட அண்ணாமலை சொல்றாங்க, ஏமா நீங்க வயசுல வந்து மூத்தவங்க தானே, இத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க உங்க பொண்ணு எங்க இருக்காங்க, உங்க பொண்ணோட முழு பேரு தான் என்ன, கிறிஷுக்கு தெரியுமா உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு, அவன் இறந்த சந்தோஷம் கொஞ்சம், இறந்த சோகம் கொஞ்சம் கூட அவன் மூஞ்சில இல்லாம ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கான், எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சாகணும்னு எல்லாருமே சுத்தி வளைச்சு இப்ப வந்து ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க. ரோஹிணியும் அப்படியே அழுதுகிட்டே வந்து நிக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.